5000 கிலோ தங்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறது. 400 வருடங்களாக அந்த புதையலை யாராலுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் வரலாற்றின் அந்த அரிய புதையலை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். எங்கு அந்த புதையல் உள்ளது உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்ய வரலாற்று தகவல்களை தற்போது பார்க்கலாம். புதையலை தேடும் சாகச கதைகள் என்று சொன்னாலே மக்கள் உற்சாகமாகி விடுவார்கள். புதையலுக்கான குறிப்புகள், அது இருக்கும் இடம், அது மறைத்து வைக்கப்பட்டு இருக்கும் விதம் என்று பல்வேறு விஷயங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இடம்பெற்றிருக்கும். மர்மமான சில முடிச்சுகளையும் போட்டு அந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்கி இருப்பார்கள். இவ்வாறு சினிமாவிலும் நாவல்களிலும் மட்டுமே பார்த்து படித்து வந்த சம்பவம் ஒன்று உண்மையிலேயே நடந்திருக்கிறது. அதாவது 1633ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மன்னர் முதலாம் சார்லஸின் முடிசூட்டு விழாவிற்காக ஸ்காட்லாந்து நாட்டிற்கு கப்பலில் பலர் சென்றனர். பண்டிஸ்லாந்து மற்றும் லீத் பகுதிகளுக்கு இடையே பயணித்த இந்த கப்பல் திடீரென விபத்தில் சிக்கி கடலில் மூழ்கியது. இந்த கோர விபத்தில் கப்பலில் இருந்த 33 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 2 மட்டுமே உயிர் தப்பினர். மேலும் 5000 கிலோ தங்கம், வெள்ளி என பல விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் என்று பல 100 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான பொருட்கள் கப்பலோடு சேர்ந்து கடலில் மூழ்கியது. இது மட்டுமின்றி மன்னர் 8ஆம் ஹென்றி இரவு உணவு அருந்தும் போது மட்டும் பயன்படுத்தியதாக கூறப்படும் அரிய பொருட்களும் கடலில் மூழ்கி மாயமானது. 400 வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த விபத்து குறித்தும் கடலில் மூழ்கிய பொக்கிஷங்கள் குறித்தும் ஒரு தன்னார்வலர் குழு 30 ஆண்டுகளாக ஆய்வு நடத்தி வந்தது. கப்பல் மூழ்கிய பகுதி மிகவும் ஆழமானதாக இருந்ததால் புதையலை தேடும் பணி தன்னார்வலர்கள் குழுவுக்கு மிகவும் சவாலாக இருந்தது. மாறிக்கொண்டே இருக்கும் வண்டல் மண் படிவுகள், நீருக்கடியில் குறைவான பார்வை திறன் இருப்பது போன்றவை தேடுதல் பணியை தொடர தடைகளாக இருந்தன. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நீருக்கடியில் பயன்படுத்தப்படும் சிறப்பு ரேடார்கள், மேம்படுத்தப்பட்ட ஸ்கேனிங் மிஷின்கள் என அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஒரு மரத்துண்டை கண்டறிந்த ஆய்வுக்குழு அது மூழ்கிய கப்பலின் ஒரு பாகம் என்று கண்டறிந்தன. தற்போது பண்டிஸ்லாந்து நகரத்திலிருந்து சுமார் 1 மைல் தொலைவில் கப்பல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடையாளத்தை முழுமையாக உறுதிப்படுத்தவும், கப்பலுக்குள் உள்ள பொருட்களை சேதமடையாமல் மீட்டெடுக்கவும் விரிவான ஆய்வுகள் மற்றும் அகழ்வாராய்ச்சி பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன.